குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி. இன்றைக்கி டே 9 டே ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 24 தேர்வுகளும் 2004 வினாக்களும் கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு வந்து நம்ம கட்டண சலுகை வழங்குறோம். எனவே கட்டண சலுகையை பயன்படுத்தி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கொடுத்து ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழுவோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அரவிந்த் சுப்பிரமணியம். ஓகேங்களா? நாட்டின் முதல் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா அமைக்கப்பட்டுள்ள மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அமைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்ட இடம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் தொடங்கினாங்க. இதோட இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நம்ம கொஸ்டின்ஸில் வரும். நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்திங்கன்னா குஜராத். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது, சிறைச்சாலை சீர்திருத்தங்களுக்காக உச்சநீதிமன்றத்தில் அமிர்தவராய் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2018. ஓகேங்களா? இந்தியாவின் மிக உயரமான போர் விமான தளம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லடாக்கில் அமைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்விதான் சதன் என்பது வந்து பார்த்திங்கன்னா பழைய நாடாளுமன்ற கட்டிடத்துடைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சம்விதான் சதன். ஓகேங்களா? அடுத்தது, இந்திரதனுஷ் 5.0 அப்படின்ற திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி செலுத்துவதுடன் தொடர்புடையது. ஓகேங்களா? இந்தியாவின் முதல் சூரிய சக்தி நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க, சாஞ்சி. ஓகேங்களா? தேசிய ஆசிரியர் தினம் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம டெய்லியும் கொடுக்குற அந்த சிங்கிள் கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் தேடி சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது மறக்காது. அதனால தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.